சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 8வது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஊதிய குழுக்கள் அமலுக்கு வருகின்றன. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் 2025 டிசம்பரில் நிறைவு பெறும். ஜனவரி 2026 முதல் 8வது ஊதிய குழு அமலுக்கு வர வேண்டும். 8வது ஊதிய குழுவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்த பின்னர் பியூன் முதல் மேல் அதிகாரி வரை அனைத்து லெவல் ஊழியர்களுக்கும் எவ்வளவு ஊதிய உயர்வு இருக்கும் என்பதை அறிய அனைவரும் ஆவலோடு உள்ளனர். 8வது ஊதிய குழுவில் பிட்மென்ட் ஃபேக்டர் ஊதிய உயர்வை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக இருக்கும். ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் குழு அமைக்கப்படும் என கூறப்படுகிறது. அதன் பிறகு குழு அதன் பரிந்துரைகளை அரசுக்கு அளித்து அதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்க சுமார் 1.5 ஆண்டு காலம் ஆகும் என கூறப்படுகின்றது. ஆகையால் 2026 ஆண்டின் மத்தியில் அல்லது 2027 ஆண்டு இறுதியில் 8வது ஊதிய குழு முழுமையாக அமலுக்கு வரக்கூடும் என கருதப்படுகிறது. 1 கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இதன் பலனை பெறுவார்கள். 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் சுமார் 30 முதல் 34% வரை அதிகரிக்கும் என கூறப்படுகின்றது. 8வது ஊதிய குழுவில் ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 இருந்தது. பிட்மென்ட் ஃபேக்டர் 2.46 நிர்ணயிக்கப்பட்டால் புதிய சம்பளம் 44,280 அதிகரிக்கும். பிட்மென்ட் ஃபேக்டர் 2.46 நிர்ணயிக்கப்பட்டால் ரூபாய் 30,000 ஓய்வூதியம் வாங்கும் ஓய்வூதியதாரரின் ஓய்வூதியம் ரூபாய் 73,800 ஏற்றம் பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.